ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து யூமிஸில் வந்து புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இன்எலிஜிபிள்னு வந்திருக்கும். அவங்க எல்லாருக்குமே வந்து எலிஜிபிள் வந்து எப்படி வந்து கொண்டு வரது பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வித் ப்ரூஃபோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரூஃபை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். அதுக்கும் முன்னாடி ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இது வந்து ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து அந்த ரீஃப்ரெஷ் ஆப்ஷனை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஃபுல் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமாக அதில் வந்து உங்களுக்கு இன்எலிஜிபிள்னு திருப்பி ஷோ ஆனிச்சுன்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்க. அதுலேயே வந்து எல்லாருக்கும் எலிஜிபிள்னு ஷோ ஆகிடும். ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் காலேஜில் படிக்க என்னோட ஃப்ரெண்டோட ஐடியில் வந்து இன்எலிஜிபிள் இருந்துச்சு. அவனுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் எலிஜிபிள்னு ஷோ ஆனிச்சு. அதை உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து இன்எலிஜிபிள்னு ஷோ ஆனிச்சு. அவனுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். அந்த ரீஃப்ரெஷ் மெத்தடுக்காக வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அவனுக்கு வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா ரீஃப்ரெஷ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவனுக்கு வந்து எலிஜிபிள்னு ஷோ ஆனிச்சு. நீங்கள் வேணா பாருங்க. செகண்ட் இயர் அதே பேட்ச் அதே இதுதான். மேலே வந்து அவனோட டீட்டெயில்ஸ் ஷோ ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஹைட் பண்ணி காட்டியிருக்கேன். அதேமாதிரி ஞாபகம் வச்சுங்க, யூஜிபிஜி நிறைய பேர் படிப்பாங்க. அதேமாதிரி வந்து யூமிஸில் வந்து லட்சக்கணக்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த லேப்டாப் எலிஜிபிள்ங்கிற ஆப்ஷன் வந்து உங்கள் காலேஜால் கொடுக்க முடியாது. யூமிஸ் ஆஃபீஸில் தான் கொடுக்க முடியும். அவங்க வந்து ஒவ்வொரு ஆளாக செக் பண்ணி கொடுக்க முடியாது. செக் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது நெக்ஸ்ட் இயர் ஆகிடும். இது வந்து கம்ப்யூட்டர் ஜெனரேட் பண்ண ஒரு ஸ்டேட்டஸ் தான். நீங்கள் யூமிஸ் போர்ட்டலில் எலிஜிபிள்ங்க வந்து உங்கள் காலேஜால் பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்கள் லாகின்ல ரீஃப்ரெஷ் ஆப்ஷனை தான் யூஸ் பண்ணி நீங்களாக வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி அதை வந்து கம்ப்யூட்டர் வந்து ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து எலிஜிபிள்னு ஷோ ஆகும். இது வந்து மெத்தட் 2. நீங்கள் மெத்தட் 1 வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதை பண்ணதுக்கப்புறம் இதை பண்ணணும். நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணலாம். அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணும்போது அட் டைமில் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. அந்த வீடியோலேயே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். அதை ஃபாலோ பண்ணி யார் வந்து ப்ராப்பராக பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து எலிஜிபிள்னு மோஸ்ட்லி ஷோ ஆகிடும். என் ஃப்ரெண்டுக்குமே எலிஜிபிள்னு ஷோ ஆகிட்டு இப்போ வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் நிறைய பேருக்கு வந்து நாட் எலிஜிபிள்னு ஷோ ஆகுதுன்னு சொன்னீங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இ சேவைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே வெரிஃபை பண்ணிக்கலாம் பாருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிக்கணும். நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா டிக் மார்க் காட்டி பக்கத்துலேயே அந்த இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதை வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு வந்து ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபாதர் ஆக்குபேஷன் இருக்கிறதுல வந்து கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப் ஸ்டேட்டஸில் வந்து இன்எலிஜிபிள்னு ஷோ ஆகும். ஏன்னா நீங்கள் சப்மிட் பண்ண இன்கம் சர்டிஃபிகேட்டில் வந்து அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து கொடுத்துருப்பீங்க. அப்போ வந்து அந்த டீட்டெயிலும் இந்த டீட்டெயிலும் வந்து மிஸ் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரே வந்து இன்எலிஜிபிள்னு ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் இங்கே வந்து கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் காலேஜில் ஆஃபீஸில் போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் காலேஜில் போய் யூமிஸில் டீட்டெயிலில் வந்து மிஸ்டேக்காக இருக்குது நான் சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திருப்பி வந்து ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி வந்து போன வீடியோவில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அதேமாதிரி வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுட்டீங்க. இது வந்து எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டீங்க. ஆனால் வந்து எனக்கே வந்து சப்ஸ்கிரைபர்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது யாராவது வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்க கமெண்ட் மட்டும் தான் எனக்கு ஷோ ஆகும். போன வாட்டி ஆனால் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். நீங்களே நினச்சிப்பாங்க நீங்கள் மற்ற சேனலுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்களா என்னன்னு நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக தான் என்னோட காலேஜ் ஆஃபீஸில் போய் அங்கே வந்து எனக்கு அட்டெண்டன்ஸ் போனாலும் பரவாயில்லன்னு அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை தான் எழுதி வச்சு அதை தான் போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். போன வீடியோவில் வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்பயும் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து ஸ்டேட்டஸில் இல்லைன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேன், இது கம்ப்யூட்டர் ஜெனரேட் பண்ண ஸ்டேட்டஸ் தான். நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணால் தான் அங்கே ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணும். இப்போ வந்து அந்த ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும் நான் வந்து நெக்ஸ்ட் சொல்கிறேன். படிக்க ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த லேப்டாப் வந்து கொடுக்க போகணும். ஆல்ரெடி வந்து எல்லாமே செக் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லாகின்லேயே வந்து அதை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் வந்து யூமிஸ் லாகின் பண்ணி நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு எப்படி பார்க்குறது. நீங்கள் நாட் எலிஜிபிள்னா அதுக்கு வந்து ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு எலிஜிபிள்னு நிறைய பேருக்கு வந்து ஷோ ஆகும். நான் அதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதேமாதிரி உங்களுக்கான யூமிஸ் ஐடி வந்து தெரியலனா நீங்கள் எம்இஸ் ஐடி யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம். உங்கள் 12th மார்க் ஷீட்டில் வந்து எம்இஸ் ஐடி இருக்கும். அதை வந்து நீங்கள் அதை கொடுத்து லாகின் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே வந்து டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருக்கேன். லேப்டாப்புக்கு வந்து எலிஜிபிள் வந்து
வந்து மினிமம் எலிஜிபிள் வந்து உங்க இன்கம் தான். முன்னாடி வந்து மந்த்லி 1000 rupees வாங்க ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் லேப்டாப் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்படி கிடையாது. நீங்க வந்து உங்க காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2 lakh சம்திங் 2 lakh கீழே வந்து இன்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு நாட் எலிஜிபிள்னு ஷோ ஆனிச்சுன்னா நீங்க வந்து இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்து நீங்க வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். நான் இந்த வீடியோல டீடைலா வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஒன்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி உங்க லேப்டாப் எலிஜிபிள் ஸ்கீமை வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுங்க. இப்போ அங்க வந்து லேப்டாப் ரிலேட்டட் ஸ்கீம் கிவன்ஸ் போர்ட்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்களுக்கான யூமிஸ் நம்பர் வந்து தெரியலனா நீங்க ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன்ல வந்து உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணி உங்க ஆதார் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கான யூமிஸ் நம்பர் வந்து ஷோ ஆகும். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு யூமிஸ் ஐடி வந்து கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸிட்னு ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆனிச்சுன்னா நீங்க வந்து காலேஜில் போய் யூமிஸ் நம்பர் கேளுங்க. அப்படி இல்லைன்னா உங்க 12th மார்க் ஷீட்ல உள்ள நீங்கள் எம்எஸ் ஐடி யூஸ் பண்ணி கூட நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன்றுனா நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது 3 times தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம். அதுலேயும் 3 times வந்து தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 minutes 30 minutes வந்து லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணா டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ வந்து எப்படி லாகின் பண்ணணும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே பக்கத்துலேயே வந்து லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். அதில் வந்து ஓகேங்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான லாகின் யூசர் ஐடி வந்து கேட்கும். நான் வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். அதேமாதிரி நீங்கள் இன்னும் வந்து உங்கள் காலேஜில் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலன்னா நீங்கள் உங்கள் மொபைல்லேயே வந்து இங்கே வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிடலாம். நான் எப்படி பண்ணணும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம்னு இடத்துல வந்து உங்கள் எம்இஸ் நம்பர் வந்து கொடுங்க. அப்படி இல்லைனா உங்கள் யூமிஸ் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டுங்க இடத்துல உங்கள் பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். பாஸ்வேர்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணவங்களுக்கு வந்து இந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து யூமிஸ் ஐடி வந்து கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க. அப்படி எந்த மொபைல் நம்பர்னு தெரியலனா உங்கள் வீட்டில் உள்ள எல்லா மொபைல் நம்பரும் எடுத்து தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அதில் வந்து லாஸ்ட் 4 நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் இருக்க நீங்கள் எந்த இயரில் வந்து நீங்கள் பிறந்தீங்களோ அந்த இயர் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் நம்பர் லாஸ்ட் 4 நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் எந்த இயரோ அந்த இயர் வந்து லாஸ்ட் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து கேப்சா வந்து நெக்ஸ்ட் வந்து என்டர் பண்ணுங்கள். கேப்சா வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதேமாதிரி முக்கியமாக சொல்லிக்க நீங்கள் வந்து 3 times வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் ராங்காக பண்ணிட்டீங்கன்னா 50 or 30 minutes வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து லாகின் ஆகும். நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். நான் இப்போ வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். லாகின் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்கள் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸ்டூடெண்ட் டேஷ்போர்ட். இதில் மேலே ஃபஸ்ட்டு வந்து உங்கள் யூமிஸ் ஐடி வந்து ஷோ ஆகும். அதனால் என்னோட ஷோ ஆகிறதுனால நான் இப்போ வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டல. உங்களுக்கு கீழே வந்து இ சேவை வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அந்த நம்பர் வந்து என்டர் பண்ணி நீங்கள் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நாட் எலிஜிபிள்னு ஷோ ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணணும் நான் லாஸ்ட் வந்து சொல்கிறேன். இப்போ லேப்டாப் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணா ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் தமிழ் புதல்வி ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிளாக இல்லையான்னு ஷோ ஆகும். அதிலே வந்து உங்கள் ஆதார் பேங்க் அக்கௌண்ட்டு தான் ஆதார் கூட லிங்க் ஆகிருக்கா எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் லாஸ்ட் கீழே வந்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நீங்கள் வந்து லேப்டாப் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிளா இல்லை நாட் எலிஜிபிளான்னு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நீங்கள் எலிஜிபிளா நாட் எலிஜிபிளான்னு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் செலக்ட் அகாடமிக் இயர்னு இருக்கும். அதில் வந்து இந்த இயரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அகாடமிக் இயரில் 2025-26 இந்த இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே வந்து 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். கீழே வந்து என்னோட டீட்டெயில்ஸ் ஷோ ஆகுது. அதனால டேரெக்டாக வந்து இந்த கீழே இந்த பேஜுக்கு வந்து வந்துட்டேன். ஓகே, இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஸ்காலர்ஷிப், இன்னொன்று பெனிஃபிட்டில் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் பெனிஃபிட் ஃபார் பஸ் பாஸ் அண்டு லேப்டாப்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி நீங்கள் எலிஜிபிளாக நாட் எலிஜிபிளான்னு ஷோ ஆகும். அதில் வந்து கவர்மெண்ட் காலேஜுன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் படிச்சிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து எலிஜிபிள்னு ஷோ ஆகும். அப்படி இல்லை நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் ப்ரைவேட் காலேஜில் வந்து படிக்கிறீங்க உங்களுக்கு நாட் எலிஜிபிள்னு ஷோ ஆகுதுன்னா நீங்கள் வந்து இப்போ தான் ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கவர்மெண்ட் காலேஜை படித்து நாட் எலிஜிபிள்னு ஷோ ஆகுனாலும் நீங்கள் ஒன்ஸ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிப்பாங்க. நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. அதையும் நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து அதில் ரீஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஷோ ஆகும். இல்லை வந்து ஒன்றா நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்து நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். அப்போ தான் ஆகும். அட் டைமில் வந்து மல்டிபிள் சூஸ் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் வந்து ஆகாது. நீங்கள் ஒன்றா கொடுத்தீங்கன்னா அது டக்குன்னு முடிச்சுக்கும். இல்லைனா ரொம்ப டைம் எடுக்கும். ஒன்ஸ் வந்து அது கம்ப்ளீட்டாக லோட் ஆகி முடிச்சக்கப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். இதேமாரி நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து ரீஃப்ரெஷ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும்
வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ரீஃப்ரெஷ் வந்து பண்ணி முடிச்சுங்க. ரீஃப்ரெஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் இப்போ சொல்கிறேன். நீங்கள் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்து ரீஃப்ரெஷ் வந்து பண்ணாங்க. சில நேரத்தில் அது ரொம்ப டைம் ஆகும், இல்லைனா வந்து எரர்னு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஒன்று ஒன்றாவே நீங்கள் வந்து பண்ணுங்கள். நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி டீட்டெயிலாக வந்து முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து அதே பேஜுக்கே வாங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்காலர்ஷிப் பேஜ் வந்து காட்டியிருந்தேன். அந்த பேஜுக்கு வந்து அங்கே வந்து அகாடமிக் வந்து 2025-26 அகாடமிக் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும், ஸ்காலர்ஷிப் அண்ட் பெனிஃபிட்னு. இப்போ பெனிஃபிட்டுங்க ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த டேஷ்போர்டுங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நான் அதனால தான் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேஜ்லேயே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டிப்பாங்க யூ ஆர் எலிஜிபிள்னு. அப்படி வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அப்படி இல்லை நீங்கள் நாட் எலிஜிபிள்னா ஷோ ஆகுனா நீங்கள் ரீஃப்ரெஷ் ஆப்ஷனில் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி தான் ஆகணும். இதை வந்து நீங்கள் இப்போயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். எப்படி பண்ணணும் நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் காலேஜ்லேயே வந்து டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க லேப்டாப்புக்காக. நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அப்டேட் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணணும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பாலிடெக்னிக் படிக்கிற செகண்ட் இயர் எல்லாருக்குமே வந்து லேப்டாப் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க மோஸ்ட்லி வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது நான் இப்போ வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா அங்கே வந்து இ சேவை வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண இந்த பேஜில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதுமாதிரி சர்டிஃபிகேட் வந்து ஆல்ரெடி வெரிஃபிகேஷன் ஆனிச்சுன்னா ஒரு டிக் மார்க் போட்டு உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து ஷோ ஆகும். அப்படி வெரிஃபை ஆகலைன்னா அங்கே வந்து உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணி பக்கத்துலேயே வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை வந்து ஆகிடும். ஒன்ஸ் வந்து நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அதில் லேப்டாப் ஆப்ஷனுக்கு வந்து போய் அதில் வந்து எலிஜிபிள்னு ஷோ ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் வந்து திருப்பி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பாருங்க. அதுமாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதேமாதிரி வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகலன்னு நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் இருக்கான். உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் டவுட்ஸ் வந்து கேட்கலாம், நான் வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் லேப்டாப் ரிலேட்டட் ஏதாச்சும் எங்கள் காலேஜில் அப்டேட் வந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.